ஹலோ வீவர்ஸ், திரைப்பட பிரபல பாடகியும் 4 தேசிய விருதுகளையும் பெற்ற ஜானகி அம்மா நேற்றைய நாள் உயிரிழந்துட்டாங்க. இவங்களுடைய வயது மூப்பு காரணம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் என்று அதோடு மாரடைப்பும் ஏற்பட்டு இவங்க உயிரிழந்துட்டாங்க. இவங்களுடைய இழப்பானது ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய மனதையுமே மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் இவங்களை குறித்த ஒரு முக்கியமான தகவலானது வெளியாகி இருக்கு. அதாவது இவங்களுக்கு இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு எழுதினாங்களோ இல்லைனா தெரியாம எதர்ச்சியாக தன்னுடைய சொத்துக்களை உயிலாக எழுதி வச்சிருந்தாங்களோ அப்படின்னு தெரியலங்க. இவங்களுடைய உயில் தான் பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க இறப்பதற்கு முன்பாகவே இவங்க எழுதி வச்ச உயிலானது இப்போது கிடைச்சிருக்கு. அதோடு பாத்தீங்கன்னா இந்த உயிலை பார்த்து இவங்களுடைய குடும்பத்துல இருந்தவங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி உயில்ல தெல்ல தெளிவாக எழுதப்பட்டு இருக்காங்க. அது குறித்த முக்கியமான தகவல் தான் இப்போது கசிந்திருக்கு. அப்போது இவங்களுடைய சொத்துக்கள்ல யாருக்கு தான் பங்கானது இருக்கு, யாருக்கெல்லாம் பங்கு கிடையாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருட காலமாகவே இந்த திரைத்துறையில் இருக்காங்க. எண்ணற்ற பாடல்களை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க பாடல் பாடியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவே பார்த்தீங்கன்னா இப்போது இவருடைய இறப்பின் மூலமாக எல்லோருமே ஆழ்ந்த சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பலருமே தங்களுடைய இரங்கலையும் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருக்காங்க. அதே சமயம் நீங்களும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய இரங்கலை பதிவு பண்ணிடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஜானகி அம்மா பாடின பாடல்கள்ல உங்களுக்கு எப்போதுமே ஆல் டைம் ஃபேவரட்னா எந்த பாடல் சொல்லுவீங்க அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இவங்க கடந்த சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா சரியாக சொல்லணும்னா கடந்த 5 மாதத்திற்கு முன்பாக ஜனவரி மாதத்துல இவங்களுடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணா பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு. அவருக்குமே பாத்தீங்கன்னா திடீர்னு மாரடைப்பின் காரணமாகத்தான் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய இறப்பானது இவங்கனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலங்க. அதுல இருந்தே இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையுமே இவங்க சரிவர கவனிச்சுக்காம இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இவங்களுடைய உடல் ஆரோக்கியமானது இன்னுமே பாத்தீங்கன்னா மோசமடைஞ்சிருக்கு. நேற்று மதியம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமானது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்குது, மூச்சு விடுவதில் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. சிகிச்சை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதற்கு சிகிச்சை பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த மாரடைப்பானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா டாக்டராலையுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியல. இவங்களுமே நேற்றைய நாள் இரவு கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்ததாக தகவலுமே பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. ஸோ கடந்த சில நாட்களாகவே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தான் இவங்க உயில் எழுதி வச்சாங்களா அப்படின்னும் தெரியலங்க. ஆனால் இவங்களுடைய உயில் தகவல் தான் இப்போது பார்த்தீங்கன்னா கசிந்து வருகிறது. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த தகவலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ஏகப்பட்ட பாடல்களை பாடி நிறைய சம்பாதிச்சவங்க தான் ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லலாம். பணத்தை மட்டும் கிடையாதுங்க, மக்களுடைய அன்பையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சம்பாதித்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சொத்துக்களை 3 பங்காக பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதாவது ஜானகி அம்மாக்கு கணவரும் இல்லை, அதே சமயம் பாத்தீங்கன்னா தான் பெற்ற மகனுமே இல்லை, பேத்திகள் தான் இருக்காங்க, மருமகள் தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இவங்களுடைய சொத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரு பாகத்தை பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பாகத்தை வந்து தன்னுடைய பேத்திகளுக்கு, அதாவது அப்சரான்னு சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பங்கை பாத்தீங்கன்னா தன்னுடைய மருமகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய சொத்துக்களை 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதே போல இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது ஜானகி அம்மாவுடைய அப்பா அம்மா வகையில இருக்கக்கூடியவங்க, இவங்க கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான சில உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுல ஒரு பைசா கூட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில தகவலுமே வெளியாகி இருக்கு. இது நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்டு, அதே போல இவங்களுடைய பிள்ளைகள், மருமகள்,
இவங்களை பற்றிய தகவல்கள் இருக்குதோ தவிர அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பம், அதாவது அவங்க கூட பிறந்தவங்களோ மற்ற உறவுகள் பற்றிய பெருசாக பார்த்தீங்கன்னா தகவல்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மைங்க. அதே சமயம் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இதில் ஒரு பைசா கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவலானது வெளியாகி இருக்கு. அதாவது நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இல்லையா, இல்லைனா இவங்க கூட பிறந்தவங்களே இல்லையா அப்படிங்கிறது பெருசாக பார்த்தீங்கன்னா விவரம் தெரியல அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல்களானது கசிந்திருக்கு. மேலும் இவங்களுடைய மருமகளுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இறப்பு குறித்து ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தாங்க. அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் போலவே இருக்க மாட்டோம், ஒரு அம்மா மகள் போல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மருமகள் உமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆகி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜானகி அம்மாவுடன் நான் எப்போதுமே தோழியாகவே பழகினேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் போல நாங்கள் பழகலை. நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாகவே இருந்தோம். கடந்த மே மாதம் அம்மாவுடன் தான் தங்கி இருந்தோம். அந்த வயசுல கூட அவரது ஞாபக சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன என்று மறைந்த பாடகி ஜானகியுடைய மருமகளான உமா தனது குடும்ப அனுபவங்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருக்காங்க. அதாவது மறைந்த பாடகி ஜானகியுடைய மருமகளான உமா ஒரு பிரபல சேனல்களுக்கு கொடுத்த பேட்டியின் போது பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது அப்போது ஒரே வீட்டில் நாங்கள் இருந்தாலுமே குடும்பத்தில் ஒருவரை பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு ஆரம்பத்தில் அவ்வளவு பிஸியாக பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா இருந்தாங்க. அதிகாலையில் எழுந்து ரெக்கார்டிங் சென்று விடுவாங்க. இரவு நேரம் கழித்து தான் வீட்டிற்கே வருவாங்க. குடும்பத்தில் அவர் ஒரு செலிபிரிட்டி போல இருந்ததே கிடையாது. வீட்டில் அம்மா ஒருபோதுமே பாடல்களை பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் செய்தது கிடையாது. ஸ்டுடியோவுக்கு செல்லும் வரைக்கும் எந்த பாடலை பாடப்போகிறார் என்பது கூட அவருக்கே தெரியாது. ஸ்டுடியோவுக்கு போன பிறகுதான் பாடலை பார்ப்பார். வீட்டை இசை பயிற்சியான இடமாக இல்லாமல் குடும்பத்திற்கான அமைதியான இடமாகவே ஜானகி அம்மா வைத்திருந்தாங்க அப்படிங்கிறத நான் பல டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய மருமக உருக்கமாக பேசியிருக்காங்க. எந்த பாடகர்கள் நன்றாக பாடினாலுமே உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாங்க. அம்மாவுக்கு யார் மீதும் எந்த விதமான போட்டியோ பொறாமையோ இருந்ததே கிடையாது. புதிய பாடல்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு அவ்வளவு ஊக்கம் அளிப்பார்கள். மேலும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் அம்மா சொன்ன விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடக அரசு பாடகர்களுக்கு விருது வழங்கியது இல்லை. அப்போது அம்மா நான் பாட மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். அதன் பிறகுதான் பாடகர்களுக்கு விருது வழங்க தொடங்கினார்கள். அதன் பிறகே அம்மா கர்நாடகாவிலும் மற்ற எல்லா மாநிலங்களிலும் பல விருதுகளை பெற்றார். அம்மா மைசூர்ல மறைந்தபோது கர்நாடக அரசு முழு அரசு மரியாதை அளித்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்காக எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மனமுருக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மருமகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்களையுமே பகிர்ந்து இருந்தாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.